பிரியாணி கடையை தேடி ஒரு பயணம். மன்கானி பாபிஸ் வெல்கம் பேக் டு லுப் லைஃப். எடா பேக் கேமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு அண்ணன் ஷூட்டுக்காக வெளியூர் போகிறேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தள்ளி மதுரைக்கு போய் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷூட்டுக்கான பொருட்களை எடுக்க வேண்டிய நிலைமை. அதனால் முதல் வேலையாக போய் இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணி கொடுத்துட்டு அண்ணனோட காடியை எடுத்துட்டு நேராக நம்ம பொருளை தூக்க கிளம்பியாச்சு. பொருளை இருக்கிற லிஃப்ட்டில் இருந்தேன். லிஃப்ட் கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது நான் தான் ஊரோட டாப்பில் இருக்கிற டைலாக போட்டு மதிய வேலைக்கு ஒரு அருமையான பிரியாணி எடுத்து விட்டு கூடவே ஒரு டீ எம்மி. அதுக்கப்புறமா இன்னைக்கான ஷூட்டை லைட்டுகளை செட் பண்ணி விட்டு ஆங்கிள்லாம் பார்த்துட்டு இன்னைக்கான நாளை ஆரம்பித்து விட்டேன். நடுவில் டீ கொடுத்தாங்க. ஷூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டீயை குடித்தா தானே மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் தான் நம்மளே, இவர் கூட நின்று தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க இருந்துச்சு. அந்த ஷூட்டை ஒரு வேலையை முடிச்சு விட்டு அண்ணனோட காடியை எடுத்துகிட்டு நேராக இன்றைக்கி ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. நண்பர்களே, போகிற வழியில் மழை தூரிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணி கடையை தேடி ஒரு பயணம். பிரியாணி கடையை தேடலாக நிலைமை ஆகிப்போச்சு. என்னாச்சுன்னா நைட்டு 10 மணி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே எங்கே பிரியாணி கடைக்கு தேடி கடைசியாக ஒரு பிரியாணி கடையை பிடிச்சி அருமையான பிரியாணி நீட்டாக அடுத்து நோத்தி விட்டு அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இப்போ சாப்பிட்டா 1 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. போகிற உள்ள அருமையான பாடல்களை கேட்டுவிட்டு ஒரு வழியா 2வது ஷாப்பிங் வந்தாச்சு. அங்கே பொண்ணே இரவுக்கு ஒரு பிளாக் டீ. ஏன்னா நான் கார் விட்டுனாலும் அண்ணன் கார் விட்டுறாரு. அவர் கொஞ்சம் உறுதுணையாவது நம்ம இருக்கணும்ல, அதனால் அதை முடிச்சு விட்டு நேராக மதுரையில் இறங்கி இன்னைக்கான முடிச்சிட்டேன்.